வணக்கம் மக்களே, மாம்பழத்துடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் பதிவில் பார்க்க போகிறோம். மாப்பழா வாழை அப்படின்னு சொல்லிட்டு முக்கணிகளை குறிப்பிடுவோம். அதில் முதல்ல இருக்கக்கூடியதே இந்த மாம்பழம் தான். ஏன் அப்படின்னா மாம்பழத்தில் அதிக மருத்துவ நன்மைகள் இருக்குது. சுவைக்கும் மாம்பழத்தில் பஞ்சமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கிறதுலேருந்து உங்களுடைய சரும பிரச்சனைகளை போக்குவது வரைக்குமே மாம்பழம் நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. ஸோ மாம்பழத்துடைய சீசன் இது தான். இந்த சீசன்லேயே மாம்பழத்துடைய மருத்துவ நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு மாம்பழத்தை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக்குறங்க. மாம்பழத்துடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். புற்றுநோய் அபாயத்தை மாம்பழம் உங்களுக்கு குறைக்குது. மாம்பழங்களில் பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கு. பீட்டா கரோட்டின் ஆக்சிஜனேற்றியாக பயன்படுது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் புற்றுநோய் செல்கள் உருவாமல் பாதுகாக்க உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒருவேளை புற்றுநோய் செல்கள் உருவாகி இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்களுடைய பரவலை மீண்டும் தடுக்க உங்களுக்கு மீண்டும் பரவ விடாமல் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ மாம்பழத்தில் அந்த அளவுக்கு புற்றுநோய் தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள்லாம் இருக்கு. நீங்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்துகிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். இதயம் ஆரோக்கியம் பெறுவது, இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உங்களுக்கு இருக்கு. ஸோ மாம்பழம் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய சிறந்த ஆதாரமாக இருக்கு. இந்த மாம்பழத்தினுடைய மாங்கிஃபெரின் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மம் இந்த சேர்மம் இதயத்தில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளான இந்த மாரடைப்பு இதெல்லாமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. செரிமான பிரச்சனை உங்களுக்கு சரியாகிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு மாம்பழத்தை இந்த சீசனில் நீங்கள் எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் ஃபைபர் நிறைந்திருக்கு, அதாவது நார் சத்து நிறைந்திருக்கு. இது செரிமான பிரச்சனை வராமலும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் பாதுகாக்குது. ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அதை உடனே நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கும் மாம்பழத்தை சாப்பிட்றது மூலமாக மலச்சிக்கல் பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக செரிமானம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. மாம்பழம் சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு அப்படின்றதால நிறைய மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு தரும். இப்போ மாம்பழத்தில் ஃபோலேட் சத்து நிறைந்திருக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அதிகமான ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு தந்து ஸோ மருத்துவ நன்மைகளை இன்னும் அதிகமாக தரக்கூடியதாக ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடியதாக இந்த மாம்பழம் இருக்கு. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை மாம்பழம் உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை மாம்பழம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். மாம்பழத்தில் விட்டமின் ஏ நிறைந்திருக்கு. இந்த சத்தானது நமது உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. மேலும் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுடைய இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதனாலே மாம்பழம் உங்களுக்கு இந்த சீசனில் நீங்கள் சாப்பிடும்போது பலவிதமான நோய்களை குணப்படுத்தும். கோடைக்கால வெப்பத்தை கூட உங்களுக்கு தணிக்கும். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தும். அதே போல சீசனா ஏதாவது உங்களுக்கு ஒரு தொற்று நோய் அட்டாக் ஆகுது அப்படின்னாலும் அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாம்பழம் உங்களுக்கு தரும். ஏன் அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த மாம்பழம் இன்க்ரீஸ் பண்ணும். என்னதான் எந்த ஒரு பழமாக உணவாக இருந்தாலும் அது ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் அதுக்கு சைடு எஃபெக்டும் இருக்கும், பக்க விளைவுகளும் இருக்க தான் செய்யும். ஸோ அதே போல மாம்பழத்துக்கும் பக்க விளைவுகள் இருக்கு. சில வகை மாம்பழங்களை சாப்பிட்ட பிறகு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சில நபர்களுக்கு தொண்டை வலி ஏற்படும். அதே போல அலர்ஜி இருக்கும், ஒவ்வாமை பிரச்சனை, தும்மல் பிரச்சனை எல்லாம் ஏற்படலாம். ஸோ இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். இன்னும் சில நபர்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும், வயிற்று வலி போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படும், வயிற்றுப்போக்கு போன்ற குடல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மாம்பழத்தை நான் சாப்பிட்டா எனக்கு இந்த வயிற்று வலி, செரிமானம் சார்ந்த பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, தொண்டை வலி, ஒவ்வாமை பிரச்சனை, தும்மல் பிரச்சனை எல்லாம் ஏற்படும் சொல்லக்கூடியவங்க மாம்பழத்தை குறைவாக சாப்பிடுங்க, அல்லது மாம்பழத்தை நீங்க சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாதவங்க மாம்பழத்தை போதுமான அளவு சாப்பிடுங்க. குறிப்பாக இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வருவதற்கு காரணமே என்னன்னா நீங்க மாம்பழத்தை அதிகமாக சாப்பிட்றது தான். ஸோ ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்குது அப்படின்றதுக்காக மாம்பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால நீங்கள் மாம்பழத்தை போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. குறிப்பாக மாம்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோயாளிகள் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட்ஸ் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு மருத்துவருடைய அறிவுரையின்படி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. அது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை இன்னும் இரட்டிப்பு மடங்கு கொண்டு போயிடும். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க அல்லது மாம்பழத்தை நான் சாப்பிட்டாலே என்னுடைய உடம்பு ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருக்கும்போது மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. அது உங்களுடைய வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகப்படுத்திடும், மோசமான விளைவுகளை சந்திக்க வச்சிடும். அதனால இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஸோ மற்ற அனைவரும் மாம்பழத்துடைய மருத்துவ நன்மைகளை புரிஞ்சு இந்த சீசனில் மாம்பழத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா சாப்பிட முடியாது. அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாம்பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.